என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். அதிமுக யாரோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை. ஏன்னா ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறத தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களை வச்சு முதல்ல ஒரு கூட்டணி அமைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவா? இந்த வீடியோவினுடைய நோக்கமும் இது பற்றின ஒரு அலசல் தான். மக்கள் திலகம் அப்படின்னு கொண்டாடப்படுகிற, புரட்சி தலைவர் அப்படின்னு கொண்டாடப்படுகிற எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை ஆண்டுகள் அவர் பொறுப்பில் இருந்தார், எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு அதற்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. அப்பேற்பட்ட எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு பல வருடங்கள் கழித்து எம்எல்ஏவானார், பல வருடங்கள் கழித்து முக்கிய பதவிகளில் இருந்தார். அதற்கு பிறகு சில அரசியல் காரணங்களால், இந்திரா காந்தியினுடைய அரசியல் நகர்வுகளால் தனி கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர். கணக்கு கேட்டார், அதனால் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளி உலகுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் நீயா நானா அப்படின்னு அந்த விஜய் டிவி கோபிநாத்தினுடைய தலைப்பின்படி தான் அன்னைக்கு நீயா நானா நடந்தது. அந்த நீயா நானா ஆட்டத்துக்கு சொந்தக்காரராக, கலைஞரா எம்ஜிஆரா அப்படிங்கிற ஆட்டத்துக்கு சொந்தக்காரராக இந்திரா காந்தி அம்மையார் இருந்தார். இன்னைக்கு எடப்பாடியா எடப்பாடியா, எடப்பாடியா எடப்பாடியா, எடப்பாடியா எடப்பாடியா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு போயிட்டே இருக்குன்னா இதற்கு காரணமும் இதே போல செங்கோட்டை தான் காரணம், டெல்லி தான் காரணம். என்ன அப்படின்னு இதை பற்றின ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, எம்ஜிஆர் ஆரம்பித்து 77ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் அவர் அரியணையில் இருந்தார். அது வரைக்க 10 ஆண்டுகளில் எம்ஜிஆர் மேலே அதிருப்தியோட எத்தனையோ பேர் போனாங்க. ஆனால் அத்தனை பேரையும் திரும்ப கொண்டு வந்து சேர்த்த லாகவம், விட்டு கொடுக்கிற அந்த மனோபாவம் எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு. சினிமாவில் வேண்டுமானால் எம்ஜிஆர் ஒரு யூகோ பிடிச்சவர், கர்வம் பிடித்தவர் அப்படின்னு எல்லாம் திரைமறைவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம ஜெயிக்கணும்னா யாரையும் நாம கைவிட்டக்கூடாது, நம்ம கிட்டே இருந்து யாரையும் கை நழுவ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல உதாரணமாக இருந்து. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற எஸ்டி சோமசுந்தரம் ஐயாங்கிறவருக்கு அந்த தஞ்சை பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் ஓட்டு வங்கி இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் மேலே கோபிச்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் எஸ்டிஎஸ் குளிக்கிறதுக்கு தன்னுடைய வீட்டு பாத்ரூம்குள்ளே போயிருக்கும்போது வீட்டு வாசலில் காரு, யாரா வந்திருக்காருன்னு எஸ்டிஎஸோட மனைவி வந்து பார்த்தா அங்கே எம்ஜிஆர் உள்ளே வந்து, வணக்கங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதிர்ந்து போயிட்டாங்க எஸ்டிஎஸோட மனைவி. ஐயா உட்காருங்க, ஐயா தலைவரை உட்காருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கே அப்படி குளிக்கிறாருங்க, இதை வர கூப்பிட்ற வர சொல்கிறேன். இல்லை நல்லா நின்று நிதானிச்சு குளிச்சுட்டு வரட்டும், பசிக்குது தோசையை ஊற்றுங்க அப்படிங்கிறார். எம்ஜிஆர் பசிக்குதுங்கிறதுனால தோசை கேட்கல, ஒருவேளை பசிக்குதுங்கிறதுக்காக கூட தோசை கேட்டிருக்கலாம். ஆனால் தோசையெல்லாம் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு நான் இறங்கி வந்திருக்கேன் ராஜா, வா ராஜா அப்படிங்கிற ஒரு பாலிட்ரிக்ஸ் எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு. அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு பண்பு. இதைத்தான் தலைமை பண்புல ஒரு விஷயமாவே இன்னைக்கு ஐடி செக்டர்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தோசை சாப்பிட்டுட்டு இருக்கிற எம்ஜிஆரை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு துண்டோட வந்த எஸ்டிஎஸ் கரை விஷயம் கட்டிக்கிட்டாரு. யோ வாயா, என்னையா கோபம் உனக்கு, எதுவாக இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு தன்னோட காரில் அள்ளி போட்டு திரும்ப அதிமுகவுக்கு வர கொண்டு வந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதற்கு பிறகு ஜெயலலிதா அணி ஜா அணி அப்படின்னு உருவாகும் பொழுது ஜெயலலிதா பக்கம் சில பேர் இருந்தாங்க, ஜானகி அணி பக்கம் எம்ஜிஆரோட இருந்தவங்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் ஜானகி அணி அந்த சமயத்தில் தோல்வியை தழுவிச்சு ஜெயலலிதா அணி 27 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. ஆனாலும் கூட கலைஞர் அரியணையில் ஏறினார். இதை அடுத்து ஜானகி அம்மாள் பெருந்தன்மையாக இந்த வார்த்தையை தான் முக்கியமாக பயன்படுத்தணும். நான் யார் தெரியுங்களா, எம்ஜிஆரோட பொண்டாட்டி. நான் யார் தெரியுங்களா, அதிமுகவை உருவாக்குனரோட சம்சாரம். அதிமுகவோட கட்சி ஆபீஸ் இருக்கே ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்ல, அது யாருக்கு தெரியுங்களா, என் பேரில் இருந்த இடம். அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். என்னைய கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக்காம, என்னைய தலைவி ஆக்காம, எம்ஜிஆர் கூட ஜோடி போட்டு கிளாமரா வேஷம் கட்டின ஜெயலலிதாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருவீங்களா?
அப்படின்னு ஜானகி அம்மையார் கேட்கவில்லை. ஜானகி அம்மையார் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டார். ஓகே, நமக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு இவ்வளவுதான். எம்ஜிஆர் பொண்டாட்டின்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் அதுக்காக கட்சியை தூக்கி இந்தாங்க வச்சுக்கங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுல ஜானகி அம்மையார் தெளிவாக இருந்தார். முக்கியஸ்தர்களை அழைத்தார். நீயே கட்சியை வச்சுக்க அப்படின்னு ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார். ஜெயலலிதா அதிமுகவினுடைய கட்சியின் பொதுச் செயலாளராக உருவெடுத்தார். சரி, ஜெயலலிதா காலத்தில் யாரும் கட்சியை விட்டு போகலையா? ஏன், ஜெயலலிதாவே எத்தனையோ பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. எத்தனையோ பேரை நீக்கினவங்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நால்வர் அணி அப்படின்னு ஒரு விஷயம் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒன்று உருவாச்சு. அந்த நால்வர் அணி எம்ஜிஆரோட உறவாடி கொண்டிருந்தவர்கள், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலில் இருக்கிறவங்க. அந்த நால்வர் அணி என் உதிரம் மயிருக்கு சமம் அப்படின்ற வார்த்தையவே பயன்படுத்தினாங்க ஜெயலலிதா. பெரிய அளவுக்கு அன்னைக்கு பேசுபொருள் நினைச்சு, என்னுடைய ரோமங்களுக்கு சமம் இந்த நால்வரும் அப்படின்னு ஒரு பெண்மணி, ஆனோ பெண்ணோ, அரசியல் வந்துட்டா ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, ஜெயலலிதா அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த நால்வரும் ஜெயலலிதாவிடம் சரணாகதி அடைந்தார்கள். ரெண்டாவது, அந்த நால்வரையும் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு கவுண்டமணி சொன்ன டயலாக் எல்லாம் அப்பா அப்பால வந்தது. அதற்கெல்லாம் முப்பாலேயே இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் காலத்திலேயே அப்படிலாம் நடந்திருக்கு. கலைஞர்கிட்டேருந்து கோச்சிட்டு வெளியில் போனவங்கலாம் திரும்ப வந்திருக்காங்க, வைகோ உட்பட. இதுக்கெல்லாம் பெரிய உதாரணம் சொல்லிட்டு போனாக்கா, எடப்பாடியை பத்திரத்துக்கு பேசுறதுக்குனாக்கா அடுத்த தேர்தலே வந்துடும், நடந்துடும், முடிஞ்சிடும், எடப்பாடி காணாமல் போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதே எடப்பாடியை ஜெயலலிதா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. இதே செங்கோட்டையனை ஜெயலலிதா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. ஜெயலலிதாவே கட்சியிலேருந்து திரும்ப வாயா வாயா அப்படின்னு செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டாரு. அதே போல எடப்பாடியை சேர்த்துக்கிட்டாரு. ஏன், உடன்பிறவா சகோதரி அப்படின்ற அடைமொழி யாருக்கு பொருந்தும்? இந்த தமிழக அரசியல்ல உடன்பிறவா சகோதரி அப்படின்னாக்க அது ஜெயலலிதா, சசிகலா, இந்த ரெண்டு பேருக்குமானது. அப்படிப்பட்ட சசிகலாவையே ஒரு நாள் போயஸ் கார்டன்லேருந்து கிளம்பு அப்படின்ட்டாங்க. சசிகலாவுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் கிளம்பி போ அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் யாரும் வேணாம், சசிகலா மட்டும் வந்தால் போதும் வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்படியான கபடி ஆட்டங்கள், கோட்டுக்கு அந்த பக்கம் கோட்டுக்கு இந்த பக்கம்னு, கோதாவரி வீட்டுக்கு நடுவ ஒரு கோட்டைக்கிடின்னு ஜெயலலிதா எத்தனையோ தடவை கோடு கிழிச்சிருக்காங்க, எத்தனையோ தடவை தாண்டியிருக்காங்க, தாண்ட வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கூவத்தூர் தமிழகத்தில் ஒரு மறக்க முடியாத ஊராயிடுச்சு. கூவத்தூர் தமிழக அரசியல் வரலாறுல கூவத்தூர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாக்க 250 வருடம் கழித்தும் ஏன் பேர பிள்ளைங்க எள்ளு பேரனுங்க யாராவது சர்ச் பண்ணாலும் கூட கூவத்தூர் சம்பந்தப்பட்ட விஷயம் சந்தி சிரித்தபடி காணப்படும். அந்த கூவத்தூருக்கு சசிகலா அவர்கள் அத்தனை எம்எல்ஏக்களையும் அரசியல் தன்னுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை அழைச்சிட்டு போய், செங்கோட்டையன் நீங்கள் சிஎம் ஆகிறீங்களா, நீங்கள் சிஎம் ஆகிறீங்களா, நீங்கள் சிஎம் ஆகிறீங்களா, ஏலம் 1, ஏலம் 2, ஏலம் 3 எடப்பாடி வாங்குறேங்க, அப்படியா, ரைட்டு அப்படின்னு கூவத்தூரில் ஏலம் கொடுக்கப்பட்டு ஏலம் வாங்கப்பட்ட கட்சி தான் எடப்பாடிக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுக. அதனால தான் இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் இருக்கார். ஆனால் அதை அடுத்து சசிகலாவை தூக்கி எறிஞ்சார். இதுதான் அரசியல்ல மிகப்பெரிய துரோகம். அதை அடுத்து டிடிவியையும் காலவரனார். இதுதான் எடப்பாடி செய்த இரண்டாவது துரோகம். கட்சி பலப்படலை. ஒரு 13-15 எம்எல்ஏக்கள் இல்லை, அவங்கெல்லாம் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க. அப்படியா, அங்கே டெல்லி மிரட்டுது, எடப்பாடியை அமித்ஷா மிரட்டுறார், மோடி மிரட்டுறார். என்னங்க செய்யணும்? ஓபிஎஸ் உள்ள கூப்பிடியா, தர்ம யுத்தம் நடத்துறாரு. அப்புறம் தர்ம யுத்தம், அன்னை ஓர் ஆலயம், கர்ஜனை, அப்படி இப்படின்னு ரஜினி படத்து பேரா ஓபிஎஸ் போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுறது? தர்ம யுத்தம் போதும். தர்ம யுத்தத்தை நான் சொல்லி தான், ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி தான் ஓபிஎஸ் நடத்தினார். அதனால போதும், ஆட்டம் போதும். என்ன செய்யும்? ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க. சரி, சேர்த்துக்கிறேன். துணை முதல்வர் கொடு, துணை ஒருங்கிணைப்பாளர் கொடு, பதவிகளை கொடு, அரசியலில் ஆட்சியில் கொடு. என்ன செய்யணும்? அன்னைக்கு இருந்த கவர்னர் 2 பேரையும் கையை தூக்குனார். இந்த பக்கம் ஓபிஎஸ் கையை தூக்குனாரு, இந்த பக்கம் எடப்பாடி கையை தூக்கி 2 பேரையும் கை குலுக்க வச்சு ஒற்றுமைப்படுத்தினார். இதெல்லாம் எப்போ நடக்குது? திரும்ப ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, எடப்பாடி கையில் ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது. இதை எடுத்து என்ன செய்யறாரு? சேர்த்துக்கிட்ட ஓபிஎஸ்ஸை டம்மி பீஸ் ஆக்குறாரு.
அவரும் எவ்வளவு நாள் தான், நான் அந்த வடிவேல சொல்லுவார், நானும் எவ்வளவு தான் அடி வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார், சுந்தர்சி படத்தில். அது மாதிரி வலிக்காத மாதிரியே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார் ஓபிஎஸ். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் பந்தாடப்பட்டார், ஓபிஎஸ் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடந்துச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ சசிகலாவுக்கு துரோகம், டிடிவிக்கு துரோகம், ஓபிஎஸ்க்கு துரோகம். ஏங்க எல்லாரையும் சேர்த்துக்கங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு யாரெல்லாம் சேர்த்துக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டா போதும்னு செங்கோட்டையன் சொல்றாரு. 10 நாளில் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கிறாரு செங்கோட்டையன். நீனையா 10 நாள் சொல்றது? அதனை நான் கேட்கறது. அடுத்த நாளே கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை நீக்கிறார். சரி, இவ்வளவும் செய்கிறார்ல, இதனால சசிகலாவை தூக்கி ஓர வைக்கிறார்ல, அதனால எடப்பாடிக்கு ஏதாவது லாபம் இருக்கணும். டிடிவியை தூக்கி ஓரம் வைக்கிறார்ல, அதனால அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும். ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கு காலம்லாம் முடிஞ்சிருச்சு ராஜா, இனிலாம் யோசிக்க முடியாது, காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருல எடப்பாடி. அதனால ஏதாவது எடப்பாடிக்கு லாபம் இருக்கா? அதிமுகவுக்கு லாபம் இருக்கா? அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? இதோ இன்னைக்கு ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுடைய ராஜாவாக இருந்த செங்கோட்டையனை தூக்கிட்டாரு. செங்கோட்டையனை சுற்றி இருக்கிற பொறுப்பாளர்களையும் அந்த பதவியிலிருந்து நீக்க மாட்டார். நீ என்ன நீக்கிறது அப்படின்னு லாயிட்ஸ் ரோடில் இருக்கிற எம்ஜிஆர் மாளிகைக்கு அந்தந்த பகுதியிலிருந்து ராஜினாமா கடிதங்கள் வந்த மேனிக்கு இருக்கு. எங்கெங்க இருந்தாலாமோ, மதுரையிலிருந்து, தேனியிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்துன்னு பல இடங்கள்ல இருந்து அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்கள் நீங்க செய்யறது தப்புன்ற விதமா, அதை மறைமுகமாக பறைசாற்றுகிற விதமாக நாங்கள் எங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறோம். வட்டச் செயலாளர் வண்டுமுருகன்கள், சதுர செயலாளர் சங்கராந்திகள், அப்படி இப்படின்னு எல்லாருமே இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி இதை வைத்து என்ன கீழ்ச்சார், என்ன சாதிச்சார், என்ன சாதிக்க போகிறார், இதெல்லாம் நான் கேட்கிறேன். அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் கேட்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய போறாரு? இவங்களெல்லாம் தூக்கி கடாசிட்டு எடப்பாடி அப்படி என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு? எடப்பாடி தன்னை எம்ஜிஆராக நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் மக்களுடைய கோபமான விமர்சனமா இருக்கு. அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர் இருக்கான்ல, இன்னைக்கும் எம்ஜிஆர் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்கான்ல, ரெட்டை இலை இதாய நான் குத்துவேன் அப்படின்னு சொல்றவன் இன்னமும் இருக்கான்ல, கோல் வச்சுக்கிட்டு அப்படியே ஆடிட்டு, அவங்களுக்கு உண்டான கோபம் கேட்பாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு போரும்பா ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, பெரிய பாசமலர் சிவாஜி சாவித்திரி நினைப்பா அப்படின்னு வைங்கல்ல, அது மாதிரி அண்ணே எடப்பாடி அண்ணே போதும்ண்ணே, நீங்கள் என்ன பெரிய எம்ஜிஆர் நினைப்பா உங்களுக்கு? நான் கேட்குறேன், அதிமுக தொண்டன் கேட்குறேன். நீங்கள் என்ன பெரிய சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறீங்க? எஸ்மா டெஸ்மா சட்டம்லாம் போட்டது மாதிரி திடீர்னு அந்த சட்டம் போடுவாங்க, திடீர்னு இந்த சட்டத்தை நீக்குவாங்க, திடீர்னு அப்படி பண்ணுவாங்க, திடீர்னு போயஸ் கார்டனுக்குள்ளாரே விடமாட்டேன்னுவாங்க, திடீர்னு சென்னைக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா. அது மாதிரி சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்கள் என்ன பெரிய ஜெயலலிதாவா? இதையும் நான் கேட்கல, அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பெரிய எம்ஜிஆரா, பெரிய ஜெயலலிதாவா அப்படின்ட்டுலாம் இங்கே எடப்பாடி ஒரு கற்பனை உலகில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் வேனில் போனாக்க எல்லாரும் கை காமிப்பாங்க. ஜெயலலிதா அப்படி வேன் பிரச்சாரம் செய்யும்போது எல்லாரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று வணங்குவாங்க, கை காட்டுவாங்க, டாட்டா காமிப்பாங்க. ஏன் ரயில்வே கேட்டில் நாம் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயினில் இருக்கிற ஏதோ ஒரு குழந்தையை பார்த்து நாம் டாட்டா காமிப்போம், அந்த குழந்தை டாட்டா காமிக்கும். இந்த பச்சை வேனில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற எடப்பாடிக்கு அப்படி டாட்டா காமிக்கிறத அவர் தன்னை எம்ஜிஆராக நினைத்து கொண்டு விட்டார்கள்னு எடப்பாடி தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. தன்னை ஜெயலலிதாவாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி தப்பு கணக்கு போட்டிருக்காரு. ஆனால் அவர்கள் டாட்டா காட்டுறது மொத்தமான டாட்டாவாக கூட இருக்கலாமோ அப்படின்னு அவர் முன்ஜாக்கிரதை உணர்வோடு யோசிச்சாதான் கட்சியை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். பாஜகவோட கூட்டணி அவங்க வச்சிருக்காங்க, விஜயோட இவங்க கட்சி வந்து கூட்டணிக்கு வந்துடும். திமுக இன்னமும் கூட்டணி ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் சிகப்பு கம்பளம் விரிக்கிறோம், பச்சை கம்பளம் விரிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி சொன்ன எந்த பப்புமே வேகலை. மெகா கட்சி எங்களோட கூட்டணி அமையும்னு சொன்னார். அப்படி ஒரு மெகா கட்சி இனிமே தமிழகத்தில் உருவானதான் உண்டு. விஜய் கட்சியையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைய தேதிக்கு ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்பின்படி பார்த்தாக்க டிஎம்கேக்கு இத்தனை சதவீதம்,
ஏடிஎம்கேக்கு இத்தனை சதவிகிதம் அப்படின்னு விகித கணக்குகள் போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக அதர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் தான் விஜயனுடைய ஓட்டு சதவிகிதம் வருது. அந்த அதர்ஸ் அப்படிங்கிறதுல 15% ஓட்டு இருக்கு அப்படின்னு வருது. அந்த 15% விஜய்க்கா கிடையாது. அந்த 15% தான் சீமானந்தனுக்கும், அந்த 15% தான் பிரேமலதா விஜயகாந்தனுடைய தேமுதிகவுக்கும், அந்த இதில் தான் தனியரசு மாதிரியானவங்களுக்கும், இப்படி பல கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் தான் அதில் இருக்கு. ஜான் பாண்டியன்லேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமிலேருந்து எல்லாரும் அந்த அதர்ஸ்குள்ளார வராங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் சொன்ன மெகா கட்சி கூட்டணியும் வரல. ஆனால் தன்னுடைய கட்சி ஒரு மெகா கட்சியாக, ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக, தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத கட்சியாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் ஓட்டி பார்த்தாக்க இவர் கண்ட மேனிக்கு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் காலி பண்ண மாட்டார். ஏன்யா செங்கோட்டையை என்னையா தப்பு பண்ணார்? அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டீங்களே செங்கோட்டையனை. செங்கோட்டையன்கிட்ட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு கிராமத்தில் சொல்கிறது மாதிரி சொல்லிட்டு விட்டீங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருந்தவங்களை எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க. அவங்களையெல்லாம் நம்ம வட்டத்துக்குள்ளார, அதிமுகவுங்கிற வட்டத்துக்குள்ளார, அதிமுகவுங்கிற கொடைக்கு உள்ளார வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாயா? இது ஒரு தேச விரோத செயலாயா? அதனால நான் உன்னையும் தூக்குறேன்னு நீங்கள் அவரையும் நீங்கள் அந்த கொடையிலேருந்து தள்ளி விட்டீங்கனாக்க நீங்கள் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு நான் கேட்குறேன். அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. இதற்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு அதிமுகவாக தான் இருக்கு. என்னங்க உளறீங்களா போதையில்? அதிமுகவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே. ஆமாம், அன்னைக்கு எம்ஜிஆருடைய அதிமுக, எம்ஜிஆருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு எடப்பாடியை பொதுச் செயலாளரை கொண்டிருக்கிற இந்த கட்சியின் பெயர் அதிமுக தான். அது அமித்ஷா திமுக அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. தன்னுடைய இரத்தத்தின் இரத்தங்களுக்கு ரத்தம் பாய்ச்ச வேண்டிய, உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டிய அதிமுக ரொம்ப சர்வசாதாரணமாக திமுகவை வெற்றி பெறச் செய்வதற்கு உண்டான அத்தனை வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கு. ஒருவேளை திமுகவோட கள்ளக்கூட்டணி வைத்துக் கொண்டுதான் எடப்பாடி களமாடி கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு முட்டாள்தரமான, அல்லது ஒரு இப்படிலாம் கூட யோசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி யோசிக்க வைக்கிறார். எடப்பாடி யோசிக்க வேண்டிய தருணம் இது. அப்படின்னாக்க தனித்து விடப்படுகின்ற ஒரு துர்பாகியமான நிலைக்கு எடப்பாடி தள்ளப்படுவார். இந்த அரசியலால் அரசியல் சூது கவ்வும், சூழ்ச்சி கவ்வும். தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை தான். ஆமாம், தர்மம் மறுபடியும் வெல்லும் தான். ஆனால் அது அதர்மத்தில் சிக்கிக் கொண்டவர்களுக்குத்தான் தர்மம் மறுபடியும் வெல்லும். அதர்மம் செய்தவர்களுக்கு தர்மம் ஒருபோதும் கை கொடுக்காது. வணக்கம்.